ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை அடை அல்லது கோதுமை ரொட்டி எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை ரொட்டி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்னாக்கா நல்ல ஜீரணமாகும், எனர்ஜி நல்லா அதிகரிக்கும், எடை கட்டுப்பாட்டுக்கு பயன்படும், இதய ஆரோக்கியத்திற்கு பயன்படும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இது அதிகம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. விட்டமின் மினரலும் கிடைக்கும், குழந்தைங்களும் முதியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த ரொட்டி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்தா, நமக்கு தேவைக்கேற்ப கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் பலகார சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை தலையும் பொடி பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம், வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசு இல்லாத சின்னது நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் அதை நான் போடலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு கூட போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா குழன்னு பிசைஞ்சிக்காங்க, அப்போ தான் ரொட்டி வந்து சாஃப்டாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் ரொட்டி சாப்பிட்றதுக்கு. இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு குண்டாவில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வைங்க, தோசைக்கல் காஞ்சதுமே எண்ணெய் தடவிட்டு கையை நலிச்சிக்கிட்டு அந்த மாவு கொஞ்சம் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு தட்டி விடுங்க. கையில் மாவு விட்டும் அப்பப்போ தண்ணியை நனைச்சி அது நல்லா அகலமாக தட்டி விடுங்க, அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு, இல்லைன்னா மொத்தமாக கிடைக்கும் ரொட்டி. நம்ம தட்டி விட்டுட்டு அது மேலே எண்ணெய் தடவி விடுங்க. ஒன் சைடு வெந்து ரெண்டாவது சைடு திருப்பி போடுங்க, அது மேலேயும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுங்க நல்லா வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக. இதுக்கு எண்ணெயும் விடலாம், வெண்ணெய் போடலாம், நெய் விடலாம், எது வேணாலும் போடலாம், அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும். அதெல்லாம் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி இது நமக்கு தேவையான அடை இல்லை கோதுமை ரொட்டி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.